வெல்கம் டு பிரபு மேத்ஸ். தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டியோட அப்டேட் எல்லாமே நம்ம சேனலில் உங்களுக்கு ஃபாலோ பண்ணி ஸ்பெசிஃபைடாக ஃபாலோ பண்ணி கொடுத்துட்டே இருக்கோம். ஸோ அப் டு அப்ளிகேஷனில் ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு சீட் அலாட்மெண்ட்லேருந்து உங்களுக்கு காலேஜ் ஜாயின் பண்ணுற வரைக்குமான ஃபுல்ஃபில் கைட்லைனை நம்ம சேனல் உங்களுக்கு ஃபாலோ பண்ணி இயர் பை இயர் கொடுத்துட்ருக்கு. ஸோ இந்த வருஷமும் நம்ம அதுக்கான ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நிறைய பேர் கேட்குற கேள்வி ரேங்க் லிஸ்ட்டு, தென் கவுன்சிலிங் ப்ராசஸ், சீட் அலாட்மெண்ட் வரைக்குமான அப்டேட் எங்களுக்கு கொடுங்க சார் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதை பற்றி பேசிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. நம்ம சேனலுக்கு நியூ வரீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஒரு எஜுகேஷனல் சேனல். உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் நம்மளோட சேனலுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபஸ்ட் நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கண்டிப்பாக நமக்கு நெக்ஸ்ட் மந்த் 6th வரைக்கும் நமக்கு லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு. பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர், பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர், செரிகல்ச்சர், தென் பிடெக் ப்ரோக்ராம்ஸ் எல்லாத்துக்கும். இதில் டெக்னாலஜி ஸ்ட்ரீமில் இருக்கிறது எல்லாமே செல்ஃப் சப்போர்ட்டிங்கில் வரும். ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் ஹை, அவ்வளோதான். அது நமக்கு தெரியும். நம்ம ஆல்ரெடி உங்களுக்கு மென்ஷன் பண்ணிகிட்டே இருக்கோம். நிறைய பேர் கேட்குற கேள்வி, சார் ஹார்டிகல்ச்சர், ஃபாரஸ்ட்ரி, செரிகல்ச்சர்லாம் ஸ்கோப் இருக்கா சார் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்கோப் இருக்குது. நீங்கள் நம்பி ப்ரிஃபரன்ஸில் கொடுக்கலாம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன். நீங்கள் அக்ரியை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. அக்ரிக்கு உங்களுக்கு உங்களோட லைஃபாக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா தென் அதை மட்டும் ஃபஸ்ட்டில் உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸாக கொடுங்க. பட் இந்த கோர்ஸும் படிக்கிறது ரொம்ப ரொம்ப பெட்டர் ஒன் தான். ஹார்டிகல்ச்சரும் சரி, செரிகல்ச்சரும் சரி, ஓகேவா? அதுலேயே டெக்னாலஜி ஸ்ட்ரீமையும் நம்ம கம்பல்சரியாக ஆப்ஷனலாக வைக்கலாம். அதில் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. கண்டிப்பாக ஸ்கோப் இருக்கிற ஏரியா தான் எல்லாமே, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இந்த 6ஆம் தேதிக்கு அப்புறம் என்ன சார் நடக்கும் நெக்ஸ்ட் மந்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கண்டிப்பாக அடுத்து ரேங்க் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் ப்ராசஸ்ங்கிறது ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இந்த கவுன்சிலிங் ப்ராசஸில் இன்பர்சன் மோடு கவுன்சிலிங்கிறது நான் லாஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு கிளியராக மென்ஷன் பண்ணியிருந்தேன். இந்த ஆன்லைன் கவுன்சிலிங்கிறது எப்படி சார் நடக்கும், அதில் என்னென்ன ப்ராசஸை நம்ம செய்ய போகிறோம், அது எனக்கு எப்படி இன்டிமேட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் வெளியில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய கம்யூனிட்டி ரேங்கில் எந்த இடத்துல இருக்கீங்க, உங்களுடைய ஜென்ரல் ரேங்கில் எந்த இடத்துல இருக்கீங்க அப்படின்னு நோட் பண்ணி வச்சுப்பீங்க, ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் எம்பிசி ஆர் பிசியாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய நேம் உங்களுடைய கம்யூனிட்டி வைஸ் எந்த ரேங்க்கில் இருக்கீங்க, ஜென்ரல் ரேங்க் எந்த இடத்துல இருக்கீங்க. சார் ரெண்டுமே ரேங்க் லிஸ்ட்டில் இருக்குமா சார் அப்படின்னா கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? நான் அடுத்த வீடியோவில் ரேங்க் லிஸ்ட்டோட மாடல் கூட உங்களுக்கு தரேன். அதை வச்சு கூட நம்ம அனலைசிஸ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை நோட் பண்ணி வச்சுட்டு வெயிட் பண்ணுவீங்க. அடுத்து அவங்க கவுன்சிலிங்க்கு கால் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன செய்வாங்கன்னா ரேங்க் ரேஞ்சை ரிலீஸ் பண்ணுவாங்க. நீங்கள் ரேங்க் லிஸ்ட்டில் நீங்கள் நோட் பண்ணி வச்சுருக்கீங்கல்ல, உங்களுடைய கம்யூனிட்டி ரேங்க், ஜென்ரல் ரேங்க் நோட் பண்ணி வச்சுருக்கீங்கல்ல, அதில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ ஓப்பன் காம்படிஷன்னா ரேங்க் 1லேருந்து இப்போ 10,500 அந்த ரேங்க்குள்ளே இருக்கிறவங்க எல்லாரும் கலந்துக்கங்க கவுன்சிலிங்கில் அப்படின்னு ஒரு ரேங்க் ரேஞ்சை ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த ரேங்க் லிஸ்ட்டில் நீங்கள் நோட் பண்ணி வச்சிருக்கிற ரேங்க் ரேஞ்சும் அவங்க உங்கள் கம்யூனிட்டிக்கு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிசிக்கு ஃப்ரம் ரேங்க் 1ல் ஆரம்பித்து ஒரு 15,000 ரேங்க்குள்ளே இருக்கிறவங்க எல்லாரும் இந்த கவுன்சிலிங்கில் கலந்துக்கங்க அப்படின்னு ஒரு ரேங்க் ரேஞ்சை ரிலீஸ் பண்ணுவாங்க. நான் அதோட மாடலும் நான் அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களுக்கு தரேன். ஸோ இது மாதிரி அந்த ரேங்க் ரேஞ்சை வச்சு அவங்க ரிலீஸ் பண்ணுற ரேங்க் ரேஞ்சுக்குள்ளே நீங்கள் ரேங்க் லிஸ்ட்டில் இருக்கிறீங்களான்னு பாருங்கள். அப்படி இருந்தீங்கன்னா மட்டும்தான் அந்த கவுன்சிலிங்கில் கலந்துக்கலாம். ஸோ டேட் அவங்க கொடுப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் மாதம் 21ஆம் தேதியிலேருந்து 25ஆம் தேதி வரைக்கும் ஆன்லைன் கவுன்சிலிங் நடக்குது. அந்த கவுன்சிலிங்கில் இந்த ரேங்க் ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறவங்க எல்லாரும் கலந்துக்கங்க அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு லிஸ்ட் அவுட் ரிலீஸ் பண்ணுவாங்க டிஎன்ஏ மூலமாக. ஸோ அந்த ரேங்க் ரேஞ்சுக்குள்ளே நம்ம இருக்கிறோமாங்கிறத செக் பண்ணிக்கிட்டு அவங்க கொடுத்துருக்கிற அந்த 5 நாளுக்குள்ளே எந்த டேட்டில் வேணாலும் த்ரூ ஆன்லைன் மூலமாக நாம் கவுன்சிலிங் அட்டன் பண்ணலாம். எப்படி சார் அந்த கவுன்சிலிங்கிறது நாங்கள் டிஎன்ஏ போகணுமா, கோயம்புத்தூர் போகணுமான்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக அது கிடையாது. ஒரு கம்ப்யூட்டர் போதும், உங்களோட ஒரு மொபைல் போதும், சிம்பிளாக ஒரு கம்ப்யூட்டர் சென்டர் போதும். நீங்கள் மேக்ஸிமம் ஒரு கம்ப்யூட்டர் சென்டரை ரெஃபர் பண்ணுங்கள். சரிங்களா? போயிட்டு பக்கத்தில் இருக்க கம்ப்யூட்டர் சென்டரில் அவங்க சொல்லியிருக்கிற டேட்டில் அந்த டைமுக்குள்ளெல்லாம் போகணும்னு கிடையாது. அவங்க சொல்லியிருக்கிற அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் எந்த டேட்டில் வேணாலும் போய் கவுன்சிலிங் அட்டன் பண்ணலாம். கவுன்சிலிங் எப்படி சார் அட்டன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் போயிட்டு உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து உங்களோட பேஜை உங்களுடைய அப்ளிகேஷன் பேஜ் ஓப்பன் ஆகும். தென் உங்களுடைய அப்ளிகேஷன் பேஜில் போயிட்டு எதை மட்டும் மாற்றிக்கலாம், நம்மளுடைய கோர்ஸ் அண்ட் கேம்பஸ் ப்ரிஃபரன்ஸை நீங்கள் இன்கேஸ் நான் அப்ளை பண்ணும்போது நான் ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருந்தேன், எனக்கு இந்த காலேஜ் இப்போ ஃபஸ்ட்டில் கிடைச்சா நல்லாயிருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கான கோர்ஸ் அண்ட் கேம்பஸ் ப்ரிஃபரன்ஸை அந்த இடத்துல மாற்றி அமைச்சிக்கிறதுக்கு நமக்கு ஒரு சான்ஸை கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும்போது விட்டதை தாண்டி மறுபடியும் நமக்கு ஒரே ஒரு தடவை நம்மளுடைய கோர்ஸ் அண்ட் கேம்பஸ் ப்ரிஃபரன்ஸை மாற்றி கொடுக்கறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுப்பாங்க. நான் மாற்றி கொடுக்குறேன். மறுபடியும் நான் என்ன ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேனோ அந்த ப்ரிஃபரன்ஸை நீங்கள் மாற்றி கொடுத்துட்றீங்க.
இல்லை சார், நான் மாற்றி கொடுக்குற லெவலில் நான் அப்ளை பண்ணும்போது இல்லை சார், நான் அப்ளை பண்ணும்போதே கிளியராக அனலைஸ் பண்ணி இந்த கோர்ஸுக்கு எனக்கு இந்த காலேஜ் கிடைச்சா நல்லது அப்படின்னு நான் ஃபஸ்ட்லேயே செக் பண்ணும்போது ஆன்லைனில் நான் அப்ளை பண்ணும்போதே கிளியராக நான் அப்ளை பண்ணிட்டேன் சார். நான் என்ன சார் செய்யட்டும் அப்படின்னா, நீங்கள் எதுவுமே செய்ய வேண்டாம், மறுபடியும் உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்மை ஓப்பன் பண்ணிவிட்டு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு ஒரு வாட்டி இந்த கோர்ஸ் அண்ட் கேம்பஸ் ப்ரிஃபரன்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு உங்களுக்கான கவுன்சிலிங் ஃபீஸ் வந்து கட்ட சொல்லுவாங்க. சரிங்களா? ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸ், அதாவது எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு தனியாக ஒரு ஃபீஸும், அதர் கம்யூனிட்டி அதாவது ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி இவங்க எல்லாருக்கும் ஒரு ஃபீஸ் ஸ்ட்ரக்சரும் இருக்கும். அந்த கவுன்சிலிங் ஃபீஸை நீங்கள் அந்த இடத்துல ஆன்லைனில் பே பண்ணணும். கவுன்சிலிங் ஃபீஸை கட்டிட்டு உங்களுக்கான கோர்ஸ் அண்ட் கேம்பஸ் ப்ரிஃபரன்ஸை நீங்கள் மாற்றி அமைச்சிட்டு தென் சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்துட்டு வர்றதா உங்களுக்கான ஆன்லைன் கவுன்சிலிங். வேறு எதுவுமே கிடையாது. நிறைய பேர் கூட இன்றைக்கி ஒரு பேரண்ட் கூட ஃபோன் பண்ணி கேட்டிருந்தாங்க, சார் எங்களுக்கு அந்த நேரத்தில் எந்தெந்த காலேஜில் வேகன்சி இருக்குன்னு எங்களுக்கு காமிப்பாங்களா, நாங்கள் அதை லாக் பண்ணணுமா அப்படின்லாம். அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் என்ன ப்ரிஃபரன்ஸ் செட் பண்ணுறீங்களோ அந்த ப்ரிஃபரன்ஸை வச்சு நீங்கள் கவுன்சிலிங் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக, மேனுவல் கிடையாது, சிஸ்டமேட்டிக்காக என்ன பண்ணிவிடும் அப்படின்னா உங்களுக்கோட கம்யூனல் ரிசர்வேஷனும் உங்களுடைய ஹையஸ்ட் கட் ஆஃப் ரேஞ்சை வச்சு சிஸ்டமே உங்களுக்கான காலேஜை அலாட் பண்ணிவிடும். ஓகே சார், இந்த கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறதுக்கு ரேங்க் ரேஞ்ச் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னீங்க. அது எப்படி எங்களுக்கு தெரியும்? எங்களுக்கு கவுன்சிலிங்க்கு கால் பண்ணுவாங்களா அப்படின்னா, உங்களுக்கு கவுன்சிலிங் கால் வந்து த்ரூ ஃபோன் மூலமாக வராது, உங்களுக்கு மெயில் அண்டு எஸ்எம்எஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? நீங்கள் கவுன்சிலிங்கில் கலந்துக்கங்க அப்படின்னு சொல்லி மெயில் பண்ணுவாங்க. மெயில் வரலனாலும் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. அவங்க ரேங்க் ரேஞ்ச் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு சொன்ன வெப்சைட்டை நீங்கள் அப்பப்போ செக் பண்ணிகிட்டே இருங்க. நம்மளுடைய சேனல் வீடியோவையும் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க. நீங்கள் வெப்சைட்டை செக் பண்ணாலும் சரி, சேனல் வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருந்தாலும் சரி, நான் அப்டேட் பண்ணுவேன். கவுன்சிலிங்க்கு முன்னாடி அவங்க இந்த ரேங்க் ரேஞ்ச் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க, நீங்கள் இந்த ரேங்க் ரேஞ்சுக்குள்ளே இருக்கீங்களா, இருந்தீங்கன்னா நீங்கள் கவுன்சிலிங் அட்டன் பண்ணுங்க. உங்களுக்கு இன்கேஸ் மெயில் வரலனா கூட, கவுன்சிலிங்கான மெயில் வரலனா கூட ப்ராப்ளமே கிடையாது. உங்களை எல்லா வகையிலையும் காண்டாக்ட் பண்ணுறது அவங்க த்ரூ எஸ்எம்எஸ் அண்டு நீங்கள் அப்ளை பண்ணப்போ கொடுத்த மொபைல் நம்பரோட எஸ்எம்எஸ் ப்ளஸ் மெயில் ஐடி, இது ரெண்டுக்கும் தான் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்துருந்துச்சுன்னா ஓகே தான், வரலனாலும் அந்த ரேங்க் ரேஞ்சுக்குள்ளே நீங்கள் இருக்கீங்களான்னு பார்த்துட்டு நீங்கள் ஆன்லைன் கவுன்சிலிங் அட்டன் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் ஆன்லைன் கவுன்சிலிங். ஸோ சிம்பிள் ஆன்லைன் கவுன்சிலிங்கிறது நீங்கள் உங்களுடைய கோர்ஸ் அண்ட் கேம்பஸ் ப்ரிஃபரன்ஸை மறுபடியும் இன்னொரு தடவை செட் பண்ணுறதுக்கு அவங்க நமக்கு கொடுக்குற இன்னொரு சான்ஸ். அவ்வளோதான். தென் கவுன்சிலிங் ஃபீஸை கட்டிட்டு வெளியில் வந்துடுவீங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் மாற்றி அமைக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா, ப்ரிஃபரன்ஸை வந்து மாற்றி கொடுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா மாற்றி கொடுங்க. இல்லை சார், நான் அதை ஆல்ரெடியே செட் பண்ணிட்டேன் அப்படின்னா நீங்கள் மாற்றி கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கான கவுன்சிலிங் ஃபீஸை மட்டும் கட்டிட்டு நீங்கள் வெளியில் வந்துடுங்க. இவ்வளோ தான் ஆன்லைன் கவுன்சிலிங். ஸோ இந்த ப்ராசஸ் ஆன்லைன் கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கப்புறம் இதுலேருந்து அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 வீக்குக்குள்ளே உங்களுக்கான சீட் அலாட்மெண்ட் வரும். ஓகே சார், எனக்கு சீட்டு கிடச்சிருக்கா இல்லையாங்கிறத நான் எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அதே ப்ராசஸ் தான். சீட் அலாட்மெண்ட் ரிலீஸ்டுன்னு நமக்கு என்ன பண்ணுவாங்க, ஒரு மெசேஜ் வந்து நமக்கு வந்துடும். ஓகேவா? ஒன்று மெயிலுக்கு வரும், ஆர் எஸ்எம்எஸ்க்கு வரும், ஆர் நம்மளுடைய டிஎன்ஏயோட அஃபிஷியல் வெப்சைட்டில் ஸ்க்ரோலிங் வந்துட்டு இருக்கும். ஸோ என்னைக்கு சீட் அலாட்மெண்ட் ரிலீஸ்னு சொல்கிறாங்களோ அன்னைக்கு மறுபடியும் உங்களுடைய மை அப்ளிகேஷன் பேஜ் போயிட்டு உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து உங்களுடைய அப்ளிகேஷன் பேஜ் போனீங்கன்னா அங்கே உங்களுக்கு சீட் அலாட்டடா இல்லையா அப்படின்ற ஒரு ஸ்க்ரோலிங் உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? ஒரு பட்டன் ஷேப்பில் ஒன்று கொடுத்துருப்பாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சீட் அலாட்டட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த சீட் அலாட்டட் பாக்ஸை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கான சீட் அலாட்மெண்ட் லெட்ரு வந்து டவுன்லோட் ஆகி வரும். ஓகேவா? எல்லாமே ஆன்லைன் தான். நீங்கள் எங்கேயுமே மேனுவல் ப்ராசஸ் கிடையாது. ஸோ சீட் அலாட்மெண்ட் ரிலீஸ்டுன்னு சொன்ன அன்னைக்கு நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா சீட் அலாட்மெண்ட் ஆகிருந்ததுன்னா சீட் அலாட்மெண்ட் ஆன காலேஜ், எந்த காலேஜில் என்ன கோர்ஸில் சீட் அலாட்மெண்ட் ஆகிருக்குங்கிற டீட்டெயில் உங்களுக்கு ஒரு லெட்டராக வரும். அதை டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கிறீங்க. அதுலேயே அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்காக நீங்கள் இந்த டேட்டில் டிஎன்ஏயுக்கு டைரெக்டாக கோயம்புத்தூர் யூனிவர்சிட்டிக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வந்துருங்க, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு வந்துருங்கன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் அன்றைக்கி போய் சிவியை முடிச்சுட்டு 20,000 அமௌண்ட்டையும் கட்டிட்டு நம்மளுடைய அட்மிஷனை கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துடுவோம். இதுதான் அடுத்த ப்ராசஸ். இதுக்கடையில் ஸ்லைடிங் இருக்குது. நான் அதை பற்றி அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களுக்கு அப்டேட் தந்துட்டே இருக்கேன். ஓகேவா? மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் நம்மளோட சேனலுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன டவுட் இருந்தாலும் உடனே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.